Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிகிட்டு இருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ தி டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தான் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதா நினச்சி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பெண்கள் நிறைய தப்பு செய்கிறாங்க. வெயிட் லாஸிங் மிஸ்டேக்ஸ்னால பொண்ணுங்க உடம்புல என்ன மாதிரியான அன்ஹெல்தி சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம். பொண்ணுங்க பண்ணுற மெயின் மிஸ்டேக் டயட்ன்ற பேரில் சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கிறது. அப்புறம் ஒர்க் அவுட்டுன்ற பேரில் கரெக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணாமல் உடனே வெயிட் குறையணும்னு ஓவர் ஒர்க் அவுட் பண்றது. ஓவர் எக்ஸசைஸ் உடம்புல இன்ஜுரிஸை உண்டு பண்ணும். அதே போல சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ட் சுத்தமா இருக்காது. சடன் வெயிட் லாஸ் இருக்கும், பல நேரங்கள்ல வெயிட் குறையாம கூட இருக்கலாம். சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்றப்போ முடி எக்கச்சக்கமா கொட்டும். உங்க ஸ்கின் நல்லா பளபளன்னு க்ளோ ஆகாம டல்லா, லூஸா அண்ட் வயசான மாதிரி ஆயிடும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபேட்ஸ் இந்த 3 பிரைமரி நியூட்ரியன்ஸும் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தேவை. ஏடிபி ஆர்கன்ஸுக்கு இந்த ஃபார்மில் தான் எனர்ஜி போகும். அதுக்கு இந்த 3 முக்கியமான எலமெண்ட்ஸும் நம்ம சாப்பாட்டில் தேவை. ஒழுங்காக சாப்பிட்லன்னா எனர்ஜி மட்டும் இல்லாமல் மசில் லாஸும் ஆகும். 500 கேலரி டெபிசிட்ல இருக்கிறது அட்வைசபிள். இது ஒருத்தருடைய ஃபுட் இன்டேக் அண்ட் உடல் உழைப்பை பொறுத்து பர்சன் டு பர்சன் மாறுபடும். கேலரி இன்டேக்கை ரொம்ப கம்மி பண்ணால் இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும் உடம்புக்குள்ளே ஈஸியாக வந்துடும். நம்ம எலும்புகளுக்கு தேவையான எந்த விட்டமினும் கிடைக்காம நம்ம எலும்பு ரொம்ப வீக் ஆகிடும். இதனால தான் உணவில் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரொம்ப முக்கியம். கேல் பிளாடரில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸ் ஆன பைல் ஃபுட்டு வரும்னு ரொம்ப நேரமாக காத்திருந்து அங்கேயே தங்கி கல்லாக மாறிடும். ஸோ கேல் பிளாடர் ஸ்டோன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். பிரெயின் கெமிக்கல்ஸ் ஒழுங்காக இல்லாததால் டிப்ரெஷன் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் வரும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறத விட எவ்வளோ மசில் கெயின் ஆகுதுன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி வாக்கிங், கார்டியோன்னு கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆண்களுடைய உடல் அமைப்பை காட்டிலும் பெண்களுடைய உடல் அமைப்பு ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ இந்த சொசைட்டிக்காக வெயிட் லாஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் உங்களை ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குதுன்னு கவனிங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க உங்கள் வீட்டு பொண்ணுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.